எப்படி நம்ம ரவுடி ஐயரு, நான் தான் அப்பவே சொன்னேனே, ஸ்ரேயஸ் ஐயர் அதாவது பஞ்சாப் மட்டும் அவங்களுக்கு இருக்க அந்த டீமை வந்து பர்ஃபெக்டா செட் பண்ணிட்டேன்னா அவங்க கண்டிப்பா செமிஃபைனல் வருவாங்கன்னு நான் பழைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பார்த்தவங்களே அது தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அதிகமா பார்த்திருக்க மாட்டாங்க. பார்த்தவங்களே கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டீம் ரேட்டிங் கொடுத்திருப்பேன். யார் யாரு எந்தெந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க வித் பிளேயர்ஸோட. அதுல நான் வந்து பஞ்சாபுக்கு 5வது இடம் கொடுத்திருப்பேன். அதே சமயம் வந்து எந்த டீம் எல்லாம் செமிஃபைனல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 4 கொடுத்திருந்தேன். அதுல வந்து நான் 5 டீம் எடுத்திருந்தேன்னா அதுல வந்து ஒரு டீம் வந்து பஞ்சாப். அதுக்கு ரீசன் என்னன்னா பஞ்சாப் வந்து புது டீம், அவங்க செட் ஆகாத டீம். இன்னும் வந்து அவங்க ஒரு நியூ டீம் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெரியாத டீம். சோ அவங்களுக்கு வந்து செட் பண்ணனா கண்டிப்பா வந்து செமிஃபைனல் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பழைய வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். எந்தெந்த டீம் செமிஃபைனல் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருந்தேன். அந்த ப்ரெடிக்ஷன்ல நானே மண்ணள்ளி போடணும் அந்த மாதிரி பட்ட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா நான் அதுல வந்து ஒரு டிசி வச்சிருந்தேன், எஸ்ஆர்எச் வச்சிருந்தேன், மும்பை இந்தியன்ஸ் வச்சிருந்தேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து நான் இப்பவும் சொல்றதுதான், மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீம் இந்த ஐபிஎல்ல கிடையவே கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் டீம்னா அது மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். ஏன்னா பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி பர்ஃபெக்டா இருக்காங்க அந்த டீம். இந்த வருஷம் கப் அடிக்கல ஓகே, பட் இன்னும் ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துல கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் ஒரு கப் அடிச்சாகணும். ஏன்னா அந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இல்ல, மக்களின் கேப்டன்னால மும்பை இந்தியன்ஸ் வெளியே போயிருச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நாக் தான் அது. பிளே பண்ண விதம் வந்து அப்படி இருந்துச்சு. முதல்ல நான் டாப் 4 அதாவது எந்தெந்த டீம் எல்லாம் செமிஃபைனல் வரும்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ண டீம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்எச் வரும் நான் நினைச்சேன். எஸ்ஆர்எச் என்ன நிலைமைன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் வரும் நினைச்சேன். மும்பை இந்தியன்ஸ் வந்துருச்சு. டிசி வரும் நினைச்சேன். டிசி நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சம்திங் என்ன ஆச்சுன்னே தெரியல, டிசி வெளியே போயிருச்சு. 4வது டீம் வந்து ஆர்சிபி தான். ஏன்னா ஆர்சிபி வந்து நான் டீம் பிளேயர்ஸ் எடுக்கும் போச்சுலே நான் வந்து எடுத்த உடனே எனக்கு ஒரு கெஸ் இருந்துச்சு. ஆர்சிபி எப்படி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான் தினேஷ் கார்த்திக் செட் பண்ணிருக்காரு. பிளான் பண்ணி தூக்குன மாதிரி எல்லா பிளேயரும் தூக்குனாரு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்தாரு. அவுட் ஆஃப் த ஹோம்ல தான் நல்லா விளையாடி இருக்காங்க. பட் அவங்க டீம் கோரை வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தை வச்சுதான் எடுத்தாங்க. சின்ன கிரவுண்டு. சோ வந்து ஈஸியா 6 ஹிட்டிங் போற ஒரு ஆள் இருந்தனா அவங்களுக்கு வந்து அந்த மிடில் ஆர்டர்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் தினேஷ் கார்த்திக் எடுத்தாரு. அப்படிதான் சால்ட்டே எடுத்தாரு, அப்படிதான் டீம் சரி நம்ம சஃபர்டையும் அப்படிதான் எடுத்தாரு. ஏன்னா அதுதான் வந்து அந்த டீமுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தினேஷ் கார்த்திக் பர்ஃபெக்டா எடுத்திருப்பாரு. சோ வந்து நான் 4வது டீம் வந்து ஆர்சிபி வச்சிருந்தேன். 5வது டீம் வந்து நான் ஒரு ஆப்ஷன்ல அப்ப சொல்லியிருப்பேன் பஞ்சாப் வச்சிருப்பேன். ஏன்னா பஞ்சாப் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா ஒரே ஆள் தான் ஸ்ரேயஸ் ஐயர். அதுக்காக மட்டும்தான் நான் பஞ்சாப் சொன்னேன். அவர் பண்ண கேப்டன்ஷிப் அப்படி. நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கழுவி ஊத்துன ஒரு ஆளு. சுத்தமா பவுன்சர் அடிக்கவே வராது அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துன ஒரு ஆள் நானு. அது அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா அவரோட பேட்டிங் டெக்னிக்கை வந்து சுத்தமா அவர் மாத்தி வச்சிருக்காரு. முன்னாடி வந்து அவர் பவுன்சரை பேஸ் பண்ற ஒரு டெக்னிக்கே வேற, இப்போ வந்து பவுன்சரை பேஸ் பண்ற ஒரு டெக்னிக்கே வேற. பட் நான் எனக்கு உள்ளாடி நான் நினைச்ச மாதிரியே செமிஃபைனல் வர வந்துட்டேன். ப்ராமிஸா நான் ஃபைனல் வருவேன் நான் எதிர்பார்க்கல. செமிஃபைனல் வர கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். செமிஃபைனல் வருவாங்க, ஃபைனலே வர மாட்டாங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான், மும்பை இந்தியன்ஸ் இருந்தா வந்து மேக்சிமம் வந்து வர கஷ்டம். சுரேஷ் ரெய்னா பஞ்சாப் கூட ஒரு நாக் ஆடி இருப்பாரு. அந்த நாக்கு அப்புறம் இப்பதான் நான் ஒரு பெஸ்ட் நான் செமிஃபைனல்ல நான் பார்த்திருக்கேன். அதான் மிஞ்சில நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு நாக்கு தான் இது. என்ன வேணா இருக்கட்டியா, அந்த யாக்கரை எப்படி அவன் அடிச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா பூமரா போடுற யாக்கரை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா வந்து அடிக்கவே முடியாது. ஆக்சுவலா அந்த ஓவர்ல 2 ஏக்கர் போட்டிருப்பாரு. ஒண்ணு வந்து பர்ஃபெக்டா அவர் வந்து அதை தடுத்திருப்பாரு. வேற யாரா இருந்தாலும் மேக்சிமம் வந்து விக்கெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அது பர்ஃபெக்டான ஏக்கரு. நான் இன்னொரு ஏக்கரை அதை எப்படி ஐயர் வந்து அவர் 4ஆ மாத்துனாருன்னு இப்ப வர எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா வந்து பும்ரா ஏக்கரை தடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டா வந்து தடுத்ததுன்னு பார்த்தோன்னா தோனி ஒரு சில மேட்ச் பண்ணிருக்காரு. இன்னொரு பிளேயரோட நேம் சொல்லனா உடனே வந்து அது தப்பான விதத்துல போகும். பட் நான் சொல்லிதான் ஆகணும், ருத்ராஜ் கைக்கோட வந்து சூப்பராக அது நல்லா விளையாண்டாரு. அசந்தோஷ் சர்மாவும் சூப்பரா வந்து பும்ராவோட ஏக்கரை அடிச்சு 6 அடிச்சிருப்பாரு. பட் அந்த 2 ஏக்கரை விடையும் அந்த மாதிரி ஒரு ஏக்கரை அடிச்சதோடையும்
ஒரே 4. இந்த 4 தான் வந்து என்ன கேட்டா பும்ராவோட பெஸ்ட் யாக்கரை வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஷாட்டா நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இருந்துச்சு அந்த யாக்கரும் சரி, அந்த யாக்கருக்கு ஐயர் பண்ண ரியாக்ஷன் அப்படி இருந்துச்சு. ஐபிஎல் ஓகே, நான் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை பத்தி நான் பேச போறது கிடையாது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பண்ண தப்பு வந்து நான் ரொம்ப பெருசா சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து ரொம்பவே நல்ல ஸ்கோர் தான். பட் அவங்க வந்து ஷாட் நிறைய யூஸ் பண்ணலாம் தெரியல. சோ அதுல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கேச்சஸ் வின் மேட்சஸ், இதை நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன். கேட்ச் மட்டும் பிடிச்சாதான் மேட்சே மாத்த முடியும். சோ அங்கதான் மும்பை இந்தியன்ஸ் விட்டாங்க. சோ இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து யாரு ஃபைனல வின் பண்ண போறாங்கன்னு நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். நான் ஓப்பனாவே ஒண்ணு சொல்றேன், லக் வந்து ஆர்சிபி பக்கம் தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்ல. ஏன்னா நான் த்ரூ அவுட் டோர்னமெண்ட் நான் பார்த்துட்டேன். ஆர்சிபி கிடைச்ச லக் மாதிரி வேற எந்த டீமுமே லக் இந்த வருஷம் கிடைச்சதே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், ஆர்சிபி மேட்சுக்கு வந்து அவ்வளவு லக்கு. சென்னை கூட ஆடும்போது அவ்வளவு கேட்ச் மிஸ் பண்ணாங்க. இப்போ அது வந்து இம்பார்ட்டன்ட் மேட்ச் இல்ல, பட் சென்னையோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து இவ்வளவு தூரம் வந்து சென்னை ஸ்ட்ரகிள் பண்ணி நான் பார்த்ததும் கிடையாது, இவ்வளவு கேட்ச் மிஸ் பண்ணி நான் பார்த்ததும் கிடையாது. நாட் ஓன்லி ஆர்சிபி வந்து சென்னை கூட மட்டும் அவ்வளவு கேட்ச் விடல, மத்த டீம் கூடயும் அவ்வளவு கேட்ச் மிஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் வந்து நிறைய மேட்ச்ல வந்து அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜிதேஷ் சர்மாவும் சரி, டிம் டேவிட் அவங்களும் வந்து கண்டினியூஸா விளையாடி இருக்காரு. ரொமாரியோ சஃபர்ட் வந்து முக்கியமான நேரத்துல ஒரு மேட்ச் ஒரு நாக் ஆடினாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஆர்சிபிக்கு தான் லக் ஃபேக்டர் வந்து அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஆர்சிபிக்கு வந்து வின்னிங் பண்ணி கொடுக்குறாங்க, மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வகையில நான் வந்து ஆர்சிபியை தான் அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆர்சிபியோட ஒரு துரதிருஷ்டவசம் என்னன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமா லக்கே கிடையாது. இத்தனை வருஷம் நான் மேட்ச் பார்த்துட்டு வரேன், ஆர்சிபி வந்து அதிகமா வந்து அவங்களால லக் இல்லாத காரணத்தினாலதான் நிறைய மேட்ச் தோத்து வெளியே போயிருப்பாங்க, நிறைய மேட்ச் வந்து அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க. இந்த வருஷம் வந்து அது அப்படி ஆப்போசிட். ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து அவ்வளவு லக் ஃபேக்டர், நிறைய லக்கு கிடைச்சது. அந்த லக்ல நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும், எல்எஸ்ஜி மேட்ச் கூட வந்து ஆர்சிபி வின்னிங் பண்ற வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஆனா அவங்க வின் பண்ண ரீசன் வந்து எல்எஸ்சியோட ஒரு புவர் ஃபீல்டிங், சுத்தமா ஃபீல்டிங்கே இல்ல. ஜிதேஷ் சர்மாலாம் அப்ப ரன் அவுட் ஆயிருக்கணும், பட் அப்போ ஆவல. ரொம்ப ஈஸி ரன் அவுட் அதெல்லாம். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய லக்க தான் அவங்களுக்கு ஆர்சிபி கொடுத்துருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆர்சிபி மட்டும் தோத்துன்னு வச்சுக்கோங்களேன், மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ஆர்சிபி கூட எல்லாம் அவ்வளவு ஈஸியா தோக்குற ஒரு டீமே கிடையாது. அதுவும் செமிஃபைனல்ல வந்து ஈஸியா தோக்குற டீமே கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன், லக் ஃபேக்டர் வந்து ஆர்சிபி தான் இருக்கு. ஆனா பஞ்சாப் கிட்ட இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். என்ன கேட்டா நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன், ஸ்ரேயஸ் ஐயர்னால மட்டும்தான் இது முடியும். ஏன்னா வந்து ஒரு புது டீம் 18 வருஷமா கப்பே அடிக்காத ஒரு டீம், போன வருஷம் தான் அவர் ஒரு டீமை வந்து கப் அடிச்சு வச்சுட்டு வந்தாரு. அந்த புது டீமை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கே ஒரு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அந்த டீமை ஃபைனல் வர கூப்பிட்டு வர்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அந்த அளவு அவரு பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருக்கான்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் பிளானிங்கோட வந்து அவங்க பண்ணது. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணாம இல்ல, எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் பிளானிங்கோட பண்ணதுதான். வின் பண்ணா வந்து பர்சனலா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து காரணம் 17 வருஷமா இந்த ரெண்டு டீமே வந்து கப்பே அடிக்கல. சோ எனக்கு இந்த ரெண்டு டீம் வந்து ஃபைனல் வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே அடிச்ச டீம் வந்து அடிக்கிற போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒரு புது டீம் வந்து அடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல எனக்கு வந்து ஆர்சிபி வந்து ரொம்ப பிடிக்கும். மீன்ஸ் என்ன சொல்றது, போன வருஷம் நான் வந்து ஆர்சிபி வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணேன், பட் போன வருஷம் அடிக்கல. பட் இந்த வருஷம் வந்து நான் உண்மையே சொல்ல போனா இந்த வருஷம் நான் பஞ்சாப் தான் சப்போர்ட் பண்ணேன். நான் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்காங்க. ஏன்னா நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணாத ஒரு ரீசன் என்னன்னா, சிஎஸ்கே வந்து தோத்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த டீமோட போர் பத்தி நான் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். நான் அந்த வீடியோ ஃபர்ஸ்டே ரிலீஸ் பண்ணிருக்கணும், நான் பண்ணா மட்டும் என் தப்பு தான். ஏன்னா வந்து அப்போ வந்து நான் சிஎஸ்கே ரேட்டிங் வந்து 7th பொசிஷன் கொடுத்திருந்தேன். ஏன்னா சிஎஸ்கேக்கு எப்போ தீபக் கூடாம திருப்பாத்தி எடுத்தாங்களோ அப்பவே அவங்களோட அந்த ஒரு மேட்ச் பத்தி எப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இல்ல, ஸ்டார்டிங் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் பல இது சோசியல் மீடியால நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பேன் அப்பவே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பவர் என்ன கேட்டா கண்டிப்பா வந்து நான் பஞ்சாப் தான் சொல்லுவேன். ஏன்னா பஞ்சாபுக்கு வந்து 11 பேருமே பேட்டிங் பண்றானுங்க. 11 பேருக்குமே அந்த ஒரு ஹிட்டிங், அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. சோ வந்து பேட்டிங் பவரை பத்தி நான் சொல்லக்கூடிய இதுவே கிடையாது. ஓப்பனிங் வந்து சிம்ரன் இருக்காரு, அப்புறம் வந்து பிரியான்சாரியா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு கம்பேர்ட் விராட் கோலி சால்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சால்ட்டும் விராட் கோலியும்
பவுலிங்லயும் அவ்வளவு கன்சிஸ்டண்டா கிடையாது. ஆனா இவங்க 2 பேரும் யாராச்சும் ஒரு ஆள் நின்னு கேமை கொண்டு வந்து சூப்பராவே ப்ளே பண்றாங்க. சோ என்ன கேட்டா வந்து ஓப்பனிங் வந்து இவங்க தான் பெஸ்டா இருக்கிறாங்க. மிடில் ஆர்டர்லயும் கண்டிப்பா வந்து பஞ்சாப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆர்சிபிக்கு வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து மிடில் ஆர்டர்ல நல்லா விளையாடுறாங்க. விளையாடலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கம்பேர்டு வந்து சஷாந்த் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஜார்ஜ் இங்கிலீஷ் எல்லாம் அன்னைக்கு வந்து மேட்ச் தோத்தது வந்து பூம்ராவை அந்த ஒரு ஓவர்ல 20 ரன் அடிச்சதுதான் பெரிய இடியை வந்து மும்பை இந்தியன்ஸ் இருந்துச்சு. சோ இங்கிலீஷும் சூப்பராவே பிளே பண்றாரு. சோ என்ன கேட்டா வந்து மிடில் ஆர்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து பஞ்சாப் தான். சோ பேட்டிங்கை பொறுத்தவரை வந்து நான் பஞ்சாப் தான் நான் கொடுப்பேன். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ பேட்டிங்ல. சோ என்ன கேட்டா வந்து பேட்டிங் பாயிண்ட் வந்து பேட்டிங்ல வந்து பஞ்சாப் தான் மேல இருக்கிறாங்க. இப்போ பவுலிங் வந்துடலாம். பவுலிங்கை பொறுத்தவரை வந்து கண்டிப்பா ஆர்சிபி தான் பெஸ்டா இருக்கிறாங்க. ஏன்னா ஹேசல்வுட் ஒரு மனுஷன் ஒரு கேமை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற விதத்தை வந்து ஹேசல்வுட் மட்டும் இல்ல, அப்பப்போ புவனேஸ்குமார் ப்ரூவ் பண்ணுவாரு. ஏன்னா ஒரு மேட்ச் ஹேசல்வுட் அடி வாங்கினா புவனேஸ்குமார் நல்லா போடுறாரு, இன்னொரு மேட்ச் புவனேஸ்குமார் நல்லா போட்டனா ஹேசல்வுட் அடி வாங்குறாரு. இந்த மாதிரி மாத்தி 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா சூப்பராவே வந்து ஹேசல்வுட் லைன் அண்ட் லென்த் போட்டு வெளுத்துறாரு. அதே சமயம் வந்து நம்ம புவனேஸ்குமார் அவரோட ஸ்விங் பவுலிங்க போட்டு தாக்குறாரு. ஆனா அவர் அடி வாங்கினாலுமே சில முக்கியமான ஓவர்ல வந்து அவர் வந்து ரன்னை கண்டெயின் பண்ணிடுறாரு. சேம் அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து ஹேசல்வுட் அடி வாங்கினா இன்னொரு நாள் வந்து புவனேஸ்குமார் அதை மடக்குறாரு, ஒரு நாள் புவனேஸ்குமார் அடி வாங்கினா இன்னொரு நாள் ஹேசல்வுட் மடக்குனாரு. சோ இவங்க 2 பேரும் மட்டும் இல்லாம ஸ்பின் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா போடுறாரு. சுயேஷ் சர்மா நினைக்கிறேன் செம பவுலிங். அவர் வந்து நான் கொல்கத்தாலே பாத்திருக்கேன், அவரோட பவுலிங்க பாத்திருக்கேன். சூப்பராவே போடுவாரு. ஆர்சிபி வந்து சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேம் வந்து பெருசா வெளியே தெரியலனாலும் முக்கியமான விக்கெட் எல்லாம் எடுத்துட்டு அவர் போயிட்டே இருக்காரு. சோ லாஸ்ட் கேம் பஞ்சாப் கூட அவர் தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணாரு. சோ என்ன கேட்ட பவுலிங்ல வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து ஆர்சிபியை தான் சொல்லுவேன். ஏன்னா டெத்துல போடுறதுக்கு வந்து தயால் இருக்காரு. சோ அவர் சூப்பராவே போடுவாரு. சோ ஆர்சிபியோட பவுலிங் லைனப் இப்படி இருக்கு. பட் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தமே நான் 2 பேர் தான் நான் சொல்லி ஆகணும், வேற யாரும் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஜேமிசன் எல்லாம் அவ்வளவு பெரிய பவுலர் கிடையாது. அவர் ஓகே போடுவாரு, பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பவுலர்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு பெஸ்ட் பவுலர்னா ஹர்ஷிப் சிங், சகால், வைஷாக் விஜயகுமார் இருக்கிறாரு. பட் அவர் வந்து ரன்னை கண்டெயின் பண்ணுவாரு, அப்பப்போ ஒய்டியாக்கர் போட்டு ரன்னை வந்து கண்டெயின் பண்ணுவாரு. அவரும் பெஸ்ட் தான். பட் எல்லா நாளுமே அவர் பெஸ்ட் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2 தலை இந்த டீம்ல இவங்க 2 பேர் தான்டா, இவங்க 2 பேர் நினைச்சாதான் கொஞ்சம் ஆப்பனண்டா கதிகலங்க வைக்க முடியும் அப்படின்னா இவங்க 2 பேர் தான் நான் சொல்லுவேன். பவுலிங் யூனிட்ல கண்டிப்பா வந்து ஆர்சிபி தான் 1 ஸ்டெப் ஹையடா இருக்கிறாங்க. இப்போ வந்து ஃபீல்டிங் வந்துடலாம். ஃபீல்டிங்கும் நான் வந்து ஆர்சிபிக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபீல்டிங் வந்து டீமோட இல்ல, ஃபீல்டிங் வந்து பஞ்சாப் விடைக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா தான் நம்ம ஆர்சிபி ஃபீல்டிங் பண்றாங்க. விராட் கோலியா இருக்கட்டும், டிம் டேவிட்டா இருக்கட்டும், சால்ட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஃபீல்டிங் பண்றாங்க. பஞ்சாப்ல வந்து அவ்வளவு ஃபீல்டிங் வந்து ஒர்த்தான பிளேஸ் எனக்கு வந்து யாரையுமே தெரியல. ஐயரோக்கே நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரு, பிரியான்சாரியா அவரும் ஓரளவு நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரு. பட் வேற யாரையும் எனக்கு தெரியல யாரும் நல்லா ஃபீல்டிங் பண்ற மாதிரி எனக்கு அந்த டீம்ல தெரிய மாட்டேங்குது. கம்பேர்டு வந்து ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது ஃபீல்டிங்ல வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் இருப்பாங்க அவங்க. இப்ப நம்ம ஹெட் டு ஹெட் கேப்டன் பாத்திரலாம். நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா கேப்டன் வந்து நான் படிதர சொல்ல மாட்டேன், ஐயரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சூப்பரா வந்து ஐயரோட கேப்டன்ஷிப்ல தான் இவ்வளவு தூரம் பஞ்சாப் வந்திருக்கு. படிதரை நான் ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லனா, படிதர் உண்மையிலே நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. பட் வந்து பல டைம் வந்து ஜிதேஷ் சர்மாவும் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட ஒரு கூட்டு முயற்சியால தான் ஆர்சிபி இவ்வளவு தூரம் வந்தது. அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் வந்து அன்னைக்கு வந்து ஆர்சிபி தோத்துருக்கணும் எல்எஸ்ஜி கூட. ஜிதேஷ் சர்மா வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா கேப்டன்ஷிப் ஒன்றும் பண்ணல. பட் அவர் பேட்டிங்னால சூப்பராவே பண்ணாரு. என்ன கேட்டா வந்து இதுவரைக்கும் நான் பார்த்த வரை வந்து ஐயர் தான் சூப்பராவே அந்த ஒரு கேப்டன்ஷிப்பை பண்ணது. ஸோ வந்து அவரோட டாக்டிக்கல் மூவா இருக்கட்டும், எந்தெந்த டீம் எப்படி பிளே பண்ணணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டா கணிச்சு அவர் வந்து பிளே பண்ணாரு. ஒரு மேட்ச் இல்ல, நிறைய மேட்ச் அவர் அப்படிதான் பண்ணாரு. நீ நார்மல் ஐயர் இல்லடா, ரவுடி ஐயர்ரா. சோ ஆல் ஓவர் இந்த டீமை நம்ம பார்க்கும்போது வந்து எனக்கு 2 டீமே வின் பண்ணாலும் சந்தோஷம் தான். தராசுபடி பார்த்தா கொஞ்சம் ஆர்சிபி மேல இருக்கிறாங்க. ஏன்னா ஆர்சிபி வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து பர்ஃபெக்டா பிளே பண்ணிடுறாங்க. சோ அதனாலதான் நான் ஆர்சிபிக்கு நான் கொடுக்குறேன். ஆனா உண்மையிலே எனக்கு வந்து பஞ்சாப் வின் பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருக்க இந்தியன் டீமுக்கு கேப்டன்ங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரோஹித் சர்மா போயிட்டாரு, விராட் கோலியும் போயிட்டாரு. சோ இந்த பொசிஷன்
பொசிஷன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா என்ன கேட்டா வந்து ஓடிக்கு வந்து எப்படியும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரொம்ப லேட்டரா தான் ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஓடிக்கு வர முடியாது. டெஸ்ட்டுக்கு வந்து கில் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ டெஸ்ட்டுக்கு வர ரொம்பவே கஷ்டம். T20 கண்டிப்பா வந்து சூரியகுமார் யாதவ் தான். ஏன்னா சூப்பராகவே அவர் வந்து கேப்டன்ஷிப் நல்லாவே பண்றாரு. ஸோ அவரையும் எடுக்க முடியாது. ஸோ இந்திய டீமுக்கு வந்து கேப்டன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும், வருஷங்கள் கூட எடுக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் எடுக்கும். ஸோ ஐயர் அவ்வளோ சீக்கிரம் வந்து கேப்டன்ஷிப் பண்ண முடியாது. ஸோ இந்த IPL ஃபைனல்ல என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தனா மேக்சிமம் கொஞ்சம் RCB கொஞ்சம் அகேடா தான் இருக்கிறாங்க, பார்க்கலாம். பட் என்னோட ஃபேவர் வந்து பஞ்சாப். கண்டிப்பா வந்து பஞ்சாப் வின் பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பார்க்கலாம் யாரு வின் பண்றாங்கன்னு.